வெல்கம் டு எவர்ஸ்ட் அகாடமி 6th பீக் வித் அஸ். தமிழ் எலிஜிபிலிட்டியோட சீரீஸில் நம்ம 50 கொஸ்டினாக வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் எப்படி இப்போ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். 50 கொஸ்டின்ஸ்க்கும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டான டிக் பண்ண ஆன்சரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கொஸ்டின் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அதை ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்கள் வந்து அதுக்கான ஆன்சரை பிக் பண்ணிட்டு கடைசியாக 50 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை தேர்வு செய்க. சந்திப்பிழையற்ற வாக்கியங்கள், அப்போ சந்திப்பிழை உள்ள தொடரை வந்து நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணிடலாம், சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை தேர்வு செஞ்சிட முடியும். என்ன கேட்டிருக்காங்க? தகவல்களை திரட்டு, முதியவருக்கு குடு, இதுல வந்து எங்க வந்து வல்லின மிகும், எங்க வல்லின மிகாது. அப்போ சந்திப்பிழைனாவே என்ன வரும் அப்படின்னா வல்லின மிகும் மிகாத இடத்த கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இங்க என்ன இருக்கு? தகவல்களை. அப்போ லைய பிரிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? இல் பிளஸ் ஐங்கிறது வரும். இந்த ஐங்கிறது என்ன உருவுல வரும்? இரண்டாம் வேற்றுமை உருவு. அப்ப இங்க என்ன வந்திருக்கு? வெளிப்படையா வந்திருக்கு. வெளிப்படையா வந்தா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை விரின்னு சொல்லுவோம். சரி, ஓகே, இரண்டாம் வேற்றுமை விரின்னு சொல்லியாச்சு. இரண்டாம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகுமா மிகாதான்னு நம்ம படிச்சிருப்போமா? எக்கச்சக்கமான டைம் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிட்டோம். ஆனா இதற்கு இப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து சந்திப்பிலேயே கரெக்டா வந்து அணுக முடியும். அப்போ இரண்டாம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகும், அப்ப அங்க வல்லினம்னா என்ன வரும்? அதற்கு இது வந்து நிலைமொழின்னு வச்சுக்குவோம், இது வருமொழின்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த வருமொழியில முதல் எழுத்து வந்து என்னவா வரணும் அப்படின்னா கா ச த ப, இந்த வரிசையில ஏதாச்சும் ஒண்ணுதான் வரணும். தீங்கிறது என்ன வரிசையில் வந்திருக்கும்? தா வரிசையில் வந்திருக்குமா? அப்போ அதற்கு இனமான மெய்யெழுத்து என்ன? இத்து. அப்போ வல்லினம் மிகறதுக்கான விதி இருந்துருச்சு அப்படின்னா அங்க என்ன மிகணும்? இத்துங்கிறது மிகணும். அப்ப விதி இருக்கு, அப்ப என்ன மிகுந்திருக்கணும்? இத்துங்கிறது மிகுந்திருக்கணும். அப்போ தகவல்களை அப்படிங்கும் போது அங்க அந்த இடத்துல இத்துங்கிறது மிகுந்திருக்கு. அப்போ இங்க வல்லினம் மிகும். இது சரிதான், ஒண்ணு சரி. இங்க வந்து என்ன வராது? மிகாதுன்னு சொல்லி போட்டுருக்கோம், அப்போ அது தவறு. முதியவருக்கு குடு, இது ஒரு நிலைமொழி, இது வருமொழி. வருமொழியில என்ன இருக்குன்னு சொல்லியாச்சு? கா ச த ப வரிசையில ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணும். கா வரிசையில கோ வந்துருச்சு. அப்ப அதற்கு இனமான மெய்யெழுத்து என்ன வரும்? இங்க என்ன வரும் அப்படின்னா இக்குங்கிறது அதற்கு இனமான மெய்யெழுத்து. அப்ப அது மிகணும் அப்படின்னா இங்க என்ன இருக்கணும்? அதற்கான விதி ஏதாச்சும் இருக்கணும். இந்த கூ முதியவருக்கு, அப்பட கூங்கிறது என்ன வேற்றுமை உருவுல வரும்? நான்காம் வேற்றுமை உருவு. ஆனா இங்க என்னவா இருக்கு அப்படின்னா வெளிப்படையா வந்திருக்கு. அப்ப நான்காம் வேற்றுமை விரி. அப்ப நான்காம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகுமா மிகாதான்னு நமக்கு தெரியுமா? நான்காம் வேற்றுமை விரியில என்ன ஆகும் அப்படின்னா வல்லினம் மிகும். அப்ப நான்காம் வேற்றுமை விதியில வல்லினம் மிகும் காரணத்தினால இங்க என்ன வரணும்? இக்குங்கிறது வரணும். அப்ப முதியவருக்கு இக்குங்கிறது வந்துருச்சு. குடு, அப்போ 3 சரி, அப்ப 4 தவறு. அப்ப ஆன்சர் என்ன வரணும்? 1, 3 சரிங்கிறத ஆன்சர் வரணும். அப்ப ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் ஏ. அடுத்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. பி ஓ வா, இந்த முதல் எழுத்தை மட்டும் ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணுங்க. விருந்தினர் வி, ஒருவர் வந்தால் அவரை வியந்து உரைத்தல் நன்று. அப்போ இதுல எது ஆன்சரா வரும்னு பாருங்க. இங்க என்ன இருக்கு? ஆங்கிறது, அதாவது தமிழோட முதல் எழுத்தை என்ன சொல்லுவாங்க? ஆங்கிறத சொல்லுவாங்க. அப்போ ஆங்கிறதா முதல் எழுத்தா வந்திருக்கணும். சரி, அப்போ வந்து நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் என்ன தெரியும் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் எது முன்னாடி வந்திருக்கும் தெரியும். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வரிசையில் எது ஃபர்ஸ்டா வந்திருக்கு பாருங்க, ஆ வந்திருக்கு. ஆக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? ஊ வந்திருக்கா? அப்போ ஊ ரெண்டாவதா வந்திருக்கணும். ஊ இங்க 3 இடத்துல ஊ வந்திருக்கு. ஓகே, அடுத்து வந்து என்ன வந்திருக்கணும் அப்படின்னா ஓ வந்திருக்கணுமா? அப்போ ஓ வந்துருச்சு, இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. அதற்கப்புறம் என்ன வந்திருக்கணும் அப்படின்னா கசதப வரிசை வந்து, அதாவது காங்காச்சா வந்துருக்கணும். காங்காச்சால நான் முதல்ல வருமா இல்ல வா முதல்ல வருமா அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியணும். எப்பயுமே நமக்கு தெரியும் அந்த வரிசையில் எது வரும்? நாங்கிறதா முதல்ல வரும். தான் நான், அதுக்கப்புறம் தான் வாங்குறது வரும். அப்போ இதுல வந்து என்ன கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா இதுல ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுதான் ஆன்சரா வரப்போகுது. இது ஒண்ணு இல்லைன்னா இது ஒண்ணு, இது வராது. அதுக்கப்புறம் வந்து வாக்கு அப்புறம் தானே வி வரும். கரெக்ட், வாக்கு அப்புறம் தான் வி வந்திருக்கும். வி என்ன இருக்கு? வில 2 இருக்கு, இங்கேயும் வி தான் இருக்கு, இங்கேயும் வி தான் இருக்கு, இங்கேயும் வி தான் இருக்கு, இங்கதான் வி இருக்கு. அப்போ வியந்து முதல்ல வருமா இல்ல விருந்தினர் முதல்ல வருமான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இரண்டாவது எழுத்து தான் வந்து அடுத்து பார்க்கணும். யா முதல்ல வருமா ரா முதல்ல வருமா? ய ர ல வ. அப்போ வந்து என்ன வந்திருக்கு? யாக்கு அப்புறம் தான் ரா வந்திருக்கு. அப்போ யா தான் முதல்ல வரும். ராங்கிறதுல ரூ தான் வந்து
இரு பிளஸ் ஊங்கிறது அப்போ அடுத்து தானே இந்த வரும் இது வரும். அப்போ யா யா முதல்ல வரும், அதுக்கப்புறம் தான் ரூ வரும். அப்போ வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை காண்க. தொழில் பெயர் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியணும், இதோட விகுதிகள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிடணும். அப்போதான் இதுல ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். வேர்ச்சொல்னா என்னவா இருக்கும், கட்டளை சொல்லா இருக்கும். நடங்கிறது கட்டளை சொல் தானே, அப்போ வேர்ச்சொல். ஓகே, இதுல வந்து எது வந்து தொழில் பெயரா இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதோட விகுதிகள் பார்த்துடலாம். தொழில் பெயர் விகுதிகள்: தல், அல், அம், கை, பூ, கு, சி இதெல்லாமே வந்து அது என்ன அப்படின்னா தொழிற்பெயரோட விகுதிகள். இதுல எந்த விகுதி வந்து இங்க வந்திருக்கு பாருங்க, தல். தல்ங்கிறது எங்க வந்திருக்கு, நடத்தல்ல வந்திருக்கு. அப்போ நடத்தல்ங்கிறது தொழிற்பெயர். நடந்தனா அப்ப என்ன சொல்றா, நடந்தனா வினையச்சம். நடப்பான் அப்படின்னா ஆண்பால் வினைமுற்று. நடந்தவன் அப்படின்னாலும் அதுவும் ஆண்பால் வினைமுற்று தான். அடுத்து இங்க என்ன வந்திருக்கு, வேர்ச்சொல்லின் வினையச்சம் கண்டறிக. தா, தாங்கிறது வேர்ச்சொல். ஓகே, இதோட வினை எச்சம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப வினையச்ச விகுதினா நமக்கு என்ன வரும், ஊ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வினையச்ச விகுதி. ஓகே, அப்ப இது எங்க இருக்குன்னு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். தந்தான், தந்தான் அப்ப என்ன வரும், ஆண்பால் வினைமுற்று. தந்த, தந்த அப்படிங்கிறது இத்து பிளஸ் ஆனது தான். அப்ப இது என்ன அப்படின்னா பெயரச்சம். தந்து, அப்ப தூவ பிரிங்க, தூவ பிரிச்சோம் அப்படின்னா இத்து பிளஸ் ஊன்னு வருதா. அப்ப இந்த ஊங்கிறது என்னது, வினையச்ச விகுதியா. அப்ப இதுதான் வினையச்சம். ஆன்சரை பிக் பண்ணியாச்சா. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. வேர்ச்சொல்லை கொடுத்து வினையச்சம் உருவாக்கல். கொடு, கொடுங்கிறது வேர்ச்சொல், கட்டளை சொல்லா இருக்கா. என்ன கேட்டிருக்காங்க, வினையச்சம். வினையச்சம்னாலே நமக்கு என்ன வரணும், ஊங்கிறது தான் என்னது வினையச்ச விகுதி. மேலே கொடுத்துருக்கிறது தான் இங்கேயும். அப்ப எது வரும் பாருங்க, கொடுத்தான். கொடுத்தான் ஆண்பால் வினைமுற்று. கொடுத்த பெயரச்சம். கொடுத்து, தூவ பிரிச்சோம் அப்படின்னாலே இத்து பிளஸ் ஊங்கிறது வரும். ஊங்கிறது என்ன அப்படின்னா வினையச்ச விகுதி. அப்போ வினையச்ச விகுதி வந்துச்சு அப்படின்னாலே ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான். அடுத்து இந்த கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிங்க. தொழில் பெயர் காண்க. கான், கான்கிறது வந்து கட்டளை சொல்லா இருக்கு. அப்போ இது தொழில் பெயர் தான். கண்டானா, கண்டுவா, கண்டவா, இல்ல வந்து காணலா பார்த்துடலாமா. கண்டான் ஆண், அப்போ வந்து ஆண்பால் வினைமுற்று, இது வராது. கண்டு, கண்டு கொண்டான், அப்போ இன்னொரு வினையச்சம் ஒரு வினைமுற்ற கொண்டு முடியுது. அப்ப இது என்னவா இருக்கும், வினையச்சம். கண்டு, இதை பிரிச்சு பாருங்க, இட்டு பிளஸ் ஊன்னு வருமா, ஊங்கிறது என்னது வினையச்ச விகுதியா, அப்படியும் நீங்க கண்டுபிடிக்கலாம். கண்ட, இட்டு பிளஸ் ஆண் வருமா, ஆங்கிறது பெயரச்ச விகுதியா. அப்ப இது என்ன அப்படின்னா பெயரச்சம். காணல், காணல், அப்ப வந்து அல் தல்லுன்னு வந்தா என்ன வரும், தொழில் பெயர் வருமா. அப்ப அல் தல் வந்திருக்கா, அப்ப இது என்னது, இதுதான் தொழில் பெயர். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, தொழில் பெயர் தானே கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான். அடுத்து வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. வென்றார், வென்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட வேர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. வென், வென்று, வெல், வெல். இதுல எது வேர்ச்சொல்லா இருக்கும், வேர்ச்சொல்னாவே என்ன சொல்லிட்டேன், வேர்ச்சொல்னாவே கண்டிப்பா அது ஒரு கட்டளை சொல்லதான் இருக்கும். அதுவும் இல்லாம அது அதுக்கு மேல பகுக்க இயலாத, பகுப்பெயர் உறுப்பினர்கள் சொல்லுவாங்களா, அதுல பகுக்க இயலாத அளவுக்கு போனதான் வேர்ச்சொல்லா இருக்கும். இங்க பாருங்க, இதுல ஆப்ஷன் சியை பாருங்க, வெல். வெல் அப்படிங்கறதா வந்து வென்றார் அப்படிங்கறதோட வேர்ச்சொல். எட்டாவது கொஸ்டின், வந்தவர் என்பதன் வேர்ச்சொல் எழுதுக. வந்தவர், வந்தவர்ங்கிறது என்ன, இதோட வேர்ச்சொல்லாம் மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க. வரு, வருதல், வா, வந்த. இதுல எது வேர்ச்சொல்லா இருக்கும், கட்டளை சொல்லாம இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா வா. அப்போ வாங்கிறதா வந்து வந்தவரோட வேர்ச்சொல். அடுத்து இங்கேயும் வேர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. வருகிறான், வருகிறான்ங்கிறது ஆண்பால் வினைமுற்று. இதோட வேர்ச்சொல்லை கேட்டிருக்காங்க. வரு, வா, வருதல், வருகி. இப்போ இதுல எது ஆன்சரா வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் சரி. வருதல்ங்கிறது என்ன வரும், தொழில் பெயர். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். போது, அலர், பி, செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. பூவின் நிலைகளா, இளம்பெயர் வகைகளா, இலை வகைகளா,
பிஞ்சு வகைகளான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதோட ஆன்சர் தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10th ஃபர்ஸ்ட் லெசன் தமிழ் சொல் வளம்ங்கிற லெசனை வந்து நம்ம முழுதாக படிச்சிருந்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஈஸியாக எடுத்துடலாம். போது, அலர், வி, செம்மல் இதெல்லாமே என்னன்னா பூவின் நிலைகளை குறிக்கும். பூவின் நிலைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 7. சரிங்களா? அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். அப்போ இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா பூவின் 7 நிலைகளை குறிப்பிடும். இதுல இது 4 நிலைகளை கொடுத்துட்டு இது வந்து எதுக்கு வரும்னு கேட்டிருக்கா? அப்போ பூவின் நிலைகள் தான் வரும். இளம்பெயர் வகைகள்னா நம்ம பார்த்தாச்சு. இலை வகைகள்னாலும் தெரியும். மடல்னா வந்து இலையோட வகைகள்ல வரும். அப்போ வந்து பிஞ்சோட வகைகள்லையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. மாம்பிஞ்சு இதெல்லாமே வந்து அந்த முதல் பாடத்தை படிக்கும் போதே நமக்கு அதன புரிதல் ஏற்பட்டுரும். அதை நல்லா படிச்சுக்கணும். பொருள் வேறுபாடு அறிந்து பொருளை தேர்வு செய்க. பனினா என்ன, 2 சொல்லி நீனா என்ன, 3 சொல்லி நீனா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? குளிர்ச்சி வேலை, வேலை குளிர்ச்சி, பாறை பாம்பு, குளிர்ச்சி வெப்பம். ஆன்சர் என்ன வரும்? இந்த பனினா குளிர்ச்சி, 3 சொல்லினா வந்து என்ன வரும்? வேலை வரும். அப்போ ஆன்சர் ஏ, குளிர்ச்சி வேலை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. அலை, அலை. இந்த அலைக்கு என்ன வரும், இந்த அலைக்கு என்ன வரும்? இது 2 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆப்ஷன்ல பார்த்தா ஆன்சர் கண்டுபிடிங்க. அலை அப்படின்னா என்ன வரும்? கடல் அலை. அலை அப்படின்னா வரவழைத்தல். அப்போ ஆப்ஷன் பி. இன்னொரு அலை இருக்கே, அந்த அலை என்ன சார் அப்படின்னா இந்த அலை வந்து புற்றுக்கு வரும். புற்று. மனம், மனம் ஒளி வேறுபாடு அறிந்து பொருளை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. மனம், மனம்னா என்ன வரும்? இந்த மனம்க்கு என்ன வரும்? 3 சொல்லிக்கு என்ன வரும்? 2 சொல்லிக்கு என்ன வரும்? மனம் அப்படின்னா உள்ளம், மனம் அப்படின்னா வாசனை. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ்க்கு சரியான தமிழாக்க சொல் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். குறிக்கோளா, ஒப்பந்தமா, நம்பிக்கையா, பொருட்கோளான்னு கேட்டிருக்காங்க. அப்ஜெக்டிவ்னா என்ன வரும்? ஆப்ஷன் ஏ, குறிக்கோள். பிலீஃப். பிலீஃப்னா என்ன வரும் அப்படின்னா நம்பிக்கை. அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. ஆர்டிஃபேக்ட்ஸ். ஆர்டிஃபேக்ட்ஸ்னா என்ன வரும்? அழகியலா, கலைப்படைப்புகளா, தொன்மமா, கலையிலா? ஆர்டிஃபேக்ட்ஸ்னா என்ன வரும்? கலைப்படைப்புகள். மித் அப்படின்னா என்ன வரும்? தொன்மம் வரும். சரிங்களா? அதுவே அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா என்ன வரும்? அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் அல்லது முருகியல்னு வரும். ஓகேங்களா? அடுத்து 17வது வினா. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். கன்சியூமர், மெர்ச்சன்ட், கமோடிட்டி, ஹெரிட்டேஜ். இதுக்கெல்லாம் தமிழாக்க சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கன்சியூமர்னா என்ன? நம்ம தான் கன்சியூமர். நம்ம வந்து நிறைய இடத்துல என்னவா இருப்போம்? கன்சியூமராக தான் இருப்போம். அப்போ கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர். அதான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கூட நம்ம படிச்சிருப்போம். மெர்ச்சன்ட். மெர்ச்சன்ட் அப்படின்னா வணிகர். காமர்ஸ் படிக்கிறவங்க இதை அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. மெர்ச்சன்ட்னா என்ன? வணிகர். கமோடிட்டி. கமோடிட்டினா பண்டம். ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம். ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம். அப்போ 2, 4, 1, 3. ஆன்சர் வந்து என்ன வருது? ஆப்ஷன் டி. சரியான வினை மரபை தேர்வு செய்க. மரபு வந்துருச்சு. வளவன் பழம் சாப்பிட்டான். அப்போ இந்த சாப்பிட்டான்ங்கிறது தான் மரபா? அந்த மரபுல பிழை இருக்கு. அந்த பிழையை வந்து நம்ம மாற்ற போறோம். கண்டுபிடிச்சலாமா? வளவன் பழம் சாப்பிட்டானா, இல்ல உண்டானா, இல்ல தின்றானா, இல்ல பருகினானா, இல்ல அருந்தினானான்னு கேட்டிருக்காங்க. அப்போ வளவன் என்ன பண்ணியிருப்பான்? பழம் தின்றான். வளவன் பழம் தின்றான். வளவன் நீர் அருந்தினான். வளவன் சோறு உண்டான். வளவன் பால் பருகினான். 4 ஆப்ஷனுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்தாச்சா? இதை தான் மறுபடியும் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ்ல வந்து மாற்றி வச்சிருப்பாங்க. பிழையை நீக்கி எழுதுக. சிங்கக்குட்டியையும் யானை குட்டியையும் பார்த்தேன். அப்போ இங்க இருக்கிற மரபு பிழையை வந்து நீக்க சொல்லியிருக்காங்க. சிங்கக்குட்டியையும் யானை குட்டியையும் பார்த்தேன்.
ஆப்ஷன் ஏ பி சி பார்த்துட்டு எது ஆன்சர் வரும்னு பாருங்க. அப்போ சிங்கத்துக்கு அதோட இளமை பேர் என்ன, யானைக்கு அதோட இளமை பேர் என்னங்கிறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே ஆன்சர் வந்துருமா. சிங்கம் என்ன வரும், சிங்க குருளைன்னு வரும், சிங்க குருளை. யானை கன்று, யானை கன்று. இதுவே புலினா என்ன வரும், புலினா பரல்னு வரும். சரிங்களா. அப்ப குட்டி எதுக்கு சார் வரும், குட்டி அப்படின்னா கரடி குட்டி, அதே வந்து ஆட்டுக்குட்டி, இதுக்கெல்லாம் வந்து குட்டிங்கிறது வரும். சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். அப்ப இங்க என்ன ஆன்சரா வரும், ஆப்ஷன் ஏ சிங்க குருளை யானை கன்றையும் பார்த்தேன். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. அப்ப இந்த சொற்றொடர்ல நிறைய பிழைகள் இருக்கு. இந்த பிழைகளை எல்லாம் மாற்றி எழுதணும். எண், எண்கிறது வந்து என்ன, எந்த எண் வரும், 3 சொல்லி எண் வருமா இல்ல 2 சொல்லி எண் வருமானு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் மலர்கள்ல லகர லகர வேறுபாடு கொடுத்தாங்க, இதுல எது வருங்கிறத கண்டுபிடிக்கணும். மனம், மனம்க்கு வந்து நகர நகர வேறுபாடு இருக்கு. அப்ப இதுல என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சலாமா. இந்த எண்ணுக்கு பதிலா என்ன வரும் அப்படின்னா இதுதான் என் வீட்டு. அப்போ வந்து இதுதான் வந்து கரெக்ட். அதே மலர்கள், மலர், இதுதான் மலர் வரும், இந்த மலர் வராது. மனம், மனம் வீசினா அப்படின்னா மனம்னா வாசமா, அப்போ இந்த மனம்னா தான் வாசம். 3 சொல்லி நான் வந்திருக்கு. அப்ப இது எங்க கரெக்டா வந்திருக்குன்னு பாருங்க. என் வீட்டு தோட்டத்தில் நான் கரெக்டா வந்துருச்சு, மலர்கள் சரி மனமும் சரி. அப்ப ஆப்ஷன் டி. பொருந்தா சொல்லை கண்டறிக. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் இதற்கு சம்மந்தம் இல்லாதது இருக்கும். அப்போ அது என்னன்னு கண்டுபிடிக்கணும், 3க்கான ஒற்றுமையை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா. சிற்றில் சிறுவரை சிறுதேர் ஊசல். அப்போ இதுல எது சரி தவறானதா இருக்குன்னு பாருங்க. இது என்ன அப்படின்னா பிள்ளை பருவங்கள்னு ஒன்று இருக்கும். அதுல ஆண்பால் பிள்ளை தமிழ், பெண்பால் பிள்ளை தமிழ்னு சொல்லி 2ஆ பிரிப்போம். பொதுவான பிள்ளை தமிழ்னு சொல்லிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து அதோட பருவங்களை தான் நம்ம இப்படி சொல்லுவோம். அப்போ சிற்றில் சிறுபறை சிறுதேர் இதெல்லாமே எதுக்கு வரும், ஆண்பாலுக்கு வரும். சிற்றில் சிறுபறை சிறுதேர் இதெல்லாம் வந்து எதுக்கு வரும் அப்படின்னா ஆண்பாலுக்கு வரும். அதுவே கலங்கு, அம்மானை, ஊசல் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா பெண்பாலுக்கு வரக்கூடிய பருவங்கள். மொத்தம் 10 பருவங்கள் இருக்கும். அந்த 10 பருவங்கள்ல இந்த 3 பருவங்கள் மட்டும்தான் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் வேரி ஆகும். சரிங்களா. அதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப இது ஆன்சரா வரும். 1 மட்டும் பெண்பார் தமிழா இருக்கு, மொத்தம் 3மே வந்து ஆண்பார்க்கா வரதா இருக்கு. அப்ப இது ஆன்சர் அப்படின்னா ஊசல்ங்கிறது ஆன்சர். அடுத்து பொருந்தாத இணையை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏறுகோள்னா எருதுக்கட்டி, ஆதிச்சநல்லூர்னா அரிக்கமேடு, திருவாரூர் அப்படின்னா கரிக்கையூர், பட்டிமன்றம் அப்படின்னா பட்டி மண்டபம். ஏறுகோள், ஏறுகோள்னா எருதுக்கட்டி சரிதான். ஆதிச்சநல்லூர்னா அரிக்கமேடு, அங்கதான் இருக்கும். திருவாரூர் அப்படிங்கிறது கரிக்கையூரா, அப்போ கரிக்கையூர்ங்கிறது திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கா, இதை யோசிச்சுங்க. பட்டி மன்றம் அப்படிங்கிறது சரியில்லை, பட்டி மண்டபம் அப்படிங்கிறது தான் சரி. அப்போ ஆன்சர்ல வந்து எது தப்பு அப்படின்னா ஆப்ஷன் சி தான் தப்பு. கரிக்கையூர் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா கரிக்கையூர் அப்படின்னா நீலகிரி வரும். கரிக்கையூர்னா நீலகிரி வரும். சரிங்களா. இதுவே வந்து மாவடைப்பு, குமுதிபதி அப்படின்னா கோவை வரும். அடுத்த கொஸ்டின், பால் டேஸ் சரியான மரபு சொல்லை எழுதுக. பால் குடி, பால் உண், பால் பருகு, பால் தின்னவும். இதுல எது சரியான மரபு சொல்ல முப்படி அமைந்திருக்குன்னு பாருங்க. பால் பருகு. சரிங்களா, பால் பருகு. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். அடுத்து 23வது வினா, எதிர்ச்சொல்லை தருக. தொன்மை எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. தொன்மை அப்படின்னா அதோட பொருள் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். தொன்மை அப்படின்னா பழமையை குறிப்பிடும். அப்ப அந்த ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் வந்து வராதுங்கிற மாதிரி அதை அடிச்சு விட்டுருங்க. சரிங்களா. அப்போ ஆப்ஷன் பி வராது. அப்போ தொன்மையோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா புதுமை. அப்ப அந்த ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். பொருந்தாத இணையை கண்டறி. பொருந்தாத இணையை கண்டறி. ஆப்ஷன் ஏ கடும்பு சுற்றம், ஆப்ஷன் பி ஆரி அருமை, ஆப்ஷன் சி அல்கி தங்கி, ஆப்ஷன் டி இரடி சோறு,
இதுல எது பொருந்தாததுன்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? இது மொத்தமும் எந்த பாடல்ல வந்திருக்குங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். எந்த பாடலோட அறிஞர் பொருந்தும் சொல்லிடுறேன். 10th புக்ல மலைப்படுகடாம், இந்த மலைப்படுகடாம்ங்கிற பாடல்ல கீழே அறிஞர் பொருட்கள் இருக்கும். அதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அறிஞர் பொருட்கள்ல இதை பத்தின விளக்கங்களை வந்து சரியா கொடுத்துருப்பாங்க. அங்க இருந்தா கொஸ்டின் கேட்டுருக்காங்க. கடும்புனா என்னன்னா சுற்றம், அல்கி அப்படின்னா தங்கி, ஆரி அப்படின்னா அருமை. இது எல்லாமே சரி. இரடி சோறு சரியான மாதிரியே இருக்கு பாத்தீங்களா? ஆனா இரடினா என்ன அப்படின்னா திணை. இரடி அப்படின்னா என்ன வரும்? திணைன்னு வரும். அதுவே வந்து பொம்மல், பொம்மல் அப்படின்னா என்ன? சோறு. பொம்மல் அப்படின்னா சோறு. அப்போ இந்த ஆன்சர் நமக்கு தெரிஞ்சாதான் இங்க வந்து ஆன்சரை பிக் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். ஐயம், ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக. எதிர்ச்சொல்ங்கிறத அண்டர்லைன் பண்ணிடுங்க எப்பயுமே. அப்ப எதிர்ச்சொல் ஐயம்னா என்ன? ஐயம்னா என்னன்னு தெரியணும். அதுக்கான எதிர்ச்சொல் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஐயம்னா சந்தேகம், பயம், அச்சம். இது மூணுமே எதுக்கு வரும்? ஐயத்தோட பொருளுக்கு வரும். ஐயத்தோட பொருள் வந்து இது மூணுமே வரும். அப்ப இதை வந்து நீங்க வந்து நோட்ல கூட எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அப்ப அது எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா தெளிவு. செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. அப்போ இதுல எது ஆன்சர் வந்ததை கண்டுபிடிச்சிருங்க. நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஆன்சர் என்ன அப்படின்னா செத்து பிளஸ் இறந்த. செத்து பிளஸ் இறந்த இது எப்படி பிரியுங்கிறதை நான் சொல்லிடுறேன். செத்திங்கிறது தான் பிரிக்க போறோம். தீய பிரிச்சு அப்படின்னு என்ன வரும்? இத்து பிளஸ் ஈன்னு வருமா? அப்போ இது வருமொழியோட இணைந்து முழு பொருள் தரக்கூடிய சொல்லா மாறிடுச்சு. இறந்த அப்படிங்கிறது முழு பொருள் தரக்கூடிய சொல்லா மாறிடுச்சு. இங்க என்ன இருக்கு அப்படின்னா அதாவது ரெண்டு ஒற்று இருக்கு. இந்த நிலைமொழியோட இறுதி எழுத்து ஒரு மெய் எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அதோட உகரம் வந்து சேரும். அப்படி உகரம் வந்து சேர்ந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? இத்து பிளஸ் ஊ, அது என்ன மாறிடும்? தூணு மாறிடுமா? அப்போ நிலைமொழியோட வடிவம் எப்படி மாறும்? செத்து. செத்து பிளஸ் இறந்த, செத்திறந்த. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான். இங்க என்ன கேட்டிருக்காங்க? அடுத்த கொஸ்டின் சேர்த்தெழுத கேட்டிருக்காங்க. காடு பிளஸ் ஆறு என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது. சேர்த்து எழுதிடலாங்களா? ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. நான் ஆன்சர் சொல்லிடுறேன். காடு பிளஸ் ஆறு. இந்த டூவை பிரிங்க. இட்டு பிளஸ் ஊன்னு வருமா? இந்த உகரம் வந்து கெட்டுரும். கெட்டதுக்கு அப்புறம் இங்க என்ன இருக்கும் அப்படின்னா நெடில் ஒரு இட்டு இருக்கும், அதுக்கப்புறம் ஆறுங்கிறது இருக்கும். அதாவது ஒரு நெடிலுக்கு அடுத்து ஒரு மெய்யெழுத்து வந்துச்சு அப்படின்னா அந்த மெய்யெழுத்து வந்து இரட்டிப்பாகும். சரிங்களா? அப்ப என்னவா மாறிடுச்சு? கா இட்டு பிளஸ் இட்டுன்னு மாறிடுச்சு, பிளஸ் ஆறுங்கிறது வந்துருச்சு. அப்போ நிலைமொழியோட இறுதி எழுத்து என்னவா இருக்கு? இங்க வந்து ஒரு மெய் எழுத்தா இருக்கு. அதோட என்ன ஜாயின் ஆகும்? ஒரு உகரம் ஜாயின் ஆகும். அப்போ உகரம் ஜாயின் ஆயிடுச்சுன்னா இட்டு பிளஸ் ஊ என்னவா மாறிடும்? டூன்னு மாறிடுமா? அப்போ இங்க என்ன வரும்? காட்டு அதாவது இங்க உகரம் ஜாயின் ஆகுது. சாரி, மாத்தி சொல்லிடுங்க. இங்க என்ன வரும் அப்படின்னா இட்டு, இங்க என்ன இருக்கு? ஆ. அப்போ வந்து இங்க இந்த இடத்துல என்னவா மாறிடும் அப்படின்னா உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி இந்த இட்டும் ஆவும் சேர்ந்துரும். அப்போ இட்டும் ஆவும் சேர்ந்துருச்சு அப்படின்னா இங்க என்ன வரும்? டாங்கிறது வந்துருச்சு. அப்போ காட்டாறு. காடு பிளஸ் ஆறுங்கிறது என்னவா மாறிடும்? காட்டாறு. அப்போ ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆன்சர் ஏ. இங்க என்ன இருக்கு? மெய் எழுத்து இருக்கு, இங்க உயிர் எழுத்து இருக்கு. அப்போ விதி என்ன அப்படின்னா உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. சரியான நிறுத்தற்குறிகளை அமைந்த தொடரை தேர்க. குழந்தை நிலாவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. அப்போ இதுக்கு எது ஆன்சரா வருங்கிறது கண்டுபிடிச்சிருங்க. நான் ஆன்சர் சொல்லிடுறேன். இதுல நிலா நிலா ஓடிவா இது மட்டும்தான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சென்டென்ஸா இருக்கு. அப்போ இதுக்கு மட்டும் நம்ம வந்து மேற்கோள் காட்ட வேண்டியதா இருக்கும். அதுல அதற்கு முன்னாடி என்னவா இருக்கும்? கண்டிப்பா அதுக்குள்ள கம்மா வந்திருக்கணும். அப்போ இதை வந்து ஒரு இரட்டை மேற்கோள் குறிப்பு கொடுத்து அதை வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து மேற்கோள் காட்டியிருக்கோம். அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? கண்டிப்பா ஆப்ஷன் டி தான் அதோட ஆன்சரா இருக்கும். அடுத்து பொருத்தமான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க. ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருட்களில் வரும் தொடரை விளைவு தொடர் ஆகும். ஒரு சொற்றொடர்ல அடுத்தடுத்து ஒவ்வொரு
சொற்ற ஒவ்வொரு வரிசையா போயிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அங்க என்ன வரும் அப்படின்னா கார்புள்ளிங்கிறது வரும். இங்க என்ன வந்திருக்கு? ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல். அப்ப இதெல்லாமே என்னதான் ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொற்றொடர்ல போயிட்டு இருக்கு. அப்போ அங்க எல்லாம் என்ன வரும் அப்படின்னா கார்புள்ளிங்கிறது கண்டிப்பா வரணும். அப்ப கார்புள்ளி வர மாதிரி ஒரு தொடர் தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். எங்க இருக்கு? ஏவல் கார்புள்ளி வந்திருக்கு, வேண்டுதல் கார்புள்ளி வந்திருக்கு, வாழ்த்துதல் கார்புள்ளி வந்திருக்கு. அதற்கப்புறம் அந்த கன்ஜக்ஷன் வேர்டு வர வேண்டிய இடத்துல கார்புள்ளி வரக்கூடாது. வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் விளைவு தொடர் ஆகும். அப்ப அந்த இடத்துல கன்ஜக்ஷன் வேர்ட்ல வந்து என்ன வந்திருக்க கூடாது? கார்புள்ளி வந்திருக்க கூடாது. அப்போ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி. சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க. சிகாமணி எடுத்திருப்பான் என்பது பெரும்பாலோரின் கருத்து. அப்போ இதற்கு என்ன வரணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ இங்க பாருங்க, இங்க ஒரு ஆச்சரியக்குறி வந்திருக்கு. ஆச்சரியக்குறி எப்பயுமே எதுல வரும் அப்படின்னா மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல். இதுல எல்லாமே வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா கண்டிப்பா கார்புள்ளி வந்து ஆச்சரியக்குறி வந்திருக்கும். இங்க என்ன வந்திருக்கும் அப்படின்னா சிகாமணி தான் எடுத்திருப்பான். அதாவது ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு, அதை வந்து அந்த பையன் தான் பண்ணியிருப்பாங்கிறத ஒரு பயத்தோட சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னா அச்சம். அச்சம் வர வேண்டிய இடத்துல என்ன வரலாம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆச்சரியக்குறிங்கிறது வரலாம். அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி, சிகாமணி தான் எடுத்திருப்பான் என்பது பெரும்பாலான கருத்து. ஊர் பெயர்களின் மறுவை கண்டறிக. உதகமண்டலம், இதோட மறுவு என்னவா இருக்கும்? உதகை. உதகை அப்படிங்கிறதான் இதோட மறுவு. அப்போ ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பி. 32வது வினாவும் ஊர் பெயர்களின் மறுவை தான் கேட்டிருக்காங்க. நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் என்பதன் மறுவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்துட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க, நான் ஆன்சர் சொல்லிடுறேன். நாகை. அதுவே புதுச்சேரி அப்படின்னா புதுவைன்னு வரும். புதுக்கோட்டை அப்படின்னா புதுகைன்னு வரும். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மறுபடியும் ஊர் பெயர்களின் மறுவை தான் கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் புதுச்சேரியின் மறுவை தேர்ந்தெடுக்க. புதுகை, புதுவை, புதுமை, புதுச்சைன்னு போட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? புதுச்சேரி. புதுச்சேரியோட மறுவு என்னவா இருக்கும்? புதுவை. புதுக்கோட்டையோட மறுவு தான் என்னது? புதுகை. ஊர் பெயர்களின் மறுவில் வந்து கண்டிப்பா வந்து ஒரு கொஸ்டின் வரப்போகுது. அந்த கொஸ்டின் வந்து ஈஸியா தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியா தடுமாறாம போட்டு வந்துடலாம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சந்தோஷம். சந்தோஷம் வந்து வடமொழி சொல். இது வந்து என்ன சொல் கிடையாது அப்படின்னா தமிழ் சொல் கிடையாது. அப்போ இதற்கான இணையான சொல் தான் கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் கேட்கல. எதிர்ச்சொல்னா தான் நம்ம வந்து வேற மாதிரி யோசிப்போம். அப்போ துன்பம் வருமா, வருத்தம் வருமா, மகிழ்ச்சி வருமா, அமைதி வருமா அப்படின்னா மகிழ்ச்சி தான் வரும். அதுவே எதிர்ச்சொல்னு கேட்டிருந்தாங்க என்ன வந்திருக்கும்? துன்பமும் வருத்தமும் வந்திருக்கலாம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ்பிரிமெண்ட். எக்ஸ்பிரிமெண்ட்டோட தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோதனை, பரிசோதனை, ஆய்தல், ஆய்வகம். அப்போ இங்க என்ன வரும்? எக்ஸ்பிரிமெண்ட்னா என்ன வரும்? சோதனை. பரிசோதனைனா என்ன வரும்? செக்கப். மெடிக்கல் செக்கப்புக்கு போறோம் அப்படின்னு சொல்றோம்ல, அப்போ பரிசோதனையான செக்கப். பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொல்லினை எழுதுக. தொங்கான். தொங்கானுக்கான தமிழ் சொல். அப்போ இது வந்து என்னன்னா பிறமொழி சொல்லுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கிலீஷ் மட்டும் தான் பிறமொழி சொல்லுன்னு கிடையாது. அரபு, பாரசீகம், உருது இது எல்லாமே பிறமொழி சொற்கள் தான். அதுக்கு தமிழ் சொற்களும் இருக்கும். அங்க என்ன கொடுத்துருக்காங்க? பேருந்து, விமானம், கப்பல், ஏவுகணை. அப்போ இதுக்கு என்ன ஆன்சரா வரும்? கப்பல். கப்பல் அப்படிங்கிறதா வந்து தொங்கான். தொங்கானோட இன்னொரு தமிழ் சொல்லான மார்த்தம் அப்படின்னு என்ன வரும்? கப்பல்ங்கிறது வந்துடும். பேருந்துங்கிறது இங்கிலீஷ்ல பஸ்ன்னு சொல்லுவோம். இது ஏரோப்ளைன், விமானம். மிசைல் அப்படிங்கிறது ஏவுகணை. எழுது என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று சொல்லை கண்டறிக. எழுது என்ன சொல்லி கேட்டிருக்காங்க? வினைமுற்று சொல் தான் கேட்டிருக்காங்க. அப்ப வினைமுற்ற இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எழுதுக, எழுதுதல், எழுதிய. அப்ப இதெல்லாம் என்னன்னு கண்டுபிடிச்சலாமா? எழுதுக அப்படின்னா பெயரச்சம். அதுவே எழுதுதல், தள்ளுன்னு வந்துருச்சா? தள்ளுனாவே என்ன வந்திருக்கும்? தொழில் பெயர் தான் வந்திருக்கும். அப்ப இதுவும் வராது. எழுதிய, எழுதிய புத்தகம். அப்போ இது வந்து என்னதான்? பெயரச்சம் தான். எழுதினாள், பெண்பால் வினைமுற்று. கலைவாணி கட்டுரை எழுதினாள். அப்ப எழுதினாள்ங்கிறத ஒரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப இதானே. அப்ப என்ன வினைமுற்று இது? பெண்பால் வினைமுற்று. இதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும்.
அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உனக்கு பாடத் தெரியுமா என்ற வினாவிற்கு ஆடத் தெரியும் என பதில் கூறுவது எவ்வகை விடை? வினா எதிர் வினாதல் விடை, உற்றதுரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இணைமொழி விடை. உனக்கு பாடத் தெரியுமான்னு கேட்டிருக்கோம். அப்போ அதோட இனத்துக்குள்ளேயே இன்னொன்று என்ன அப்படின்னா, பாடல் ஆடல் எல்லாமே ஒரே இனக்குழுக்குள்ள தான் வரும். அப்போ இங்க என்ன வந்திருக்கு, ஆடத் தெரியும், பாடம் மட்டும் இல்லை எனக்கு ஆடவும் தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன இது, இனமொழி விடை. உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்று கேட்டால் கட்டுரையே எழுத தெரியும் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா இனமொழி விடை. விடை வகையை கண்டறிக. விடை எத்தனை வகை இருக்கும்? விடை 8 வகை இருக்கும். விடை 8 வகை இருக்கும். அதுல ஒரு வகையை நம்ம கண்டுபிடிக்க போறோம். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது. அப்போ விளையாடவில்லையா என்று கேட்கிறாங்க, அதற்கு கால் வலிக்கும் அப்படின்னா அதாவது ஃபியூச்சர்ல வரப்போறது, எதிர்காலத்துல வரப்போறத சொல்லக்கூடியது. அப்ப அது என்ன விடையா இருக்கும்? சுட்டு விடையா, உற்றதுரைத்தல் விடையா, உருவது கூறல் விடையா, ஏவல் விடையா? இதுல ஏவல் விடையும் சுட்டு விடையும் வராது நமக்கு தெரியும். இரண்டுல தான் ஒண்ணு வரப்போகுது. உற்றதுனா என்ன, உருவதுனா என்னன்னு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். உருவதுனா எதிர்காலத்துல வர்றது, உருவதுனா வருவது, உற்றதுனா ஆல்ரெடி நடந்தது. இது இறந்த காலம். கால் வலிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேட்டதுக்கு கால் வலிக்கிறதுன்னு சொன்னாங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுக்கு அடிபட்டுருச்சு, அதனால கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது இறந்த காலத்தை குறிப்பிடுது. இது உற்றது உரைத்தல் விடை. உருவதுனா எதிர்காலத்துல வரப்போகுது, நான் விளையாட கால் வலிக்கும் அப்படின்னு சொல்றது உருவது கூறல் விடை. அடுத்து அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். டிகிரி, பட்டயம், சட்ட ஆணை, செப்பேடு, பட்டம். இதுல எது டிகிரிக்கு சரியான தமிழ் சொல்லாக்கமா இருக்கும் அப்படின்னா பட்டம் அப்படிங்கிறதான் சரியான தமிழ் சொல். அடுத்து அலுவல் சார்ந்த கலைச்சொல். வாலண்டியர் என்பதன் தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. வாலண்டியர் என்பதன் தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா இதுல எது ஆன்சர் வரும்னு பாருங்க. சமூக பணியாளர், அறக்கட்டளை, தன்னார்வலர், நுகர்வோர். இதுல எது ஆன்சரா வரும்? தன்னார்வலர், அதுதான் வாலண்டியருக்கு வரும். அதுவே சோசியல் ஒர்க்கர் அப்படின்னா சமூக பணியாளர்னு வரும். அறக்கட்டளை, ட்ரஸ்ட், ட்ரஸ்ட்னா என்ன வரும்? அறக்கட்டளை. நுகர்வோர், கன்சியூமர், கன்சியூமர்னா யார் வருவாங்க? நுகர்வோர்னு வருவாங்க. அடுத்து அலுவல் சார்ந்த கலைச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. ஃபைல், ஃபைல் இங்க எதுல தமிழாக்கம் சொல்ல எந்த ஆப்ஷன் சரியா இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். மைப்பொதி, மடிப்புத்தாள், இழுவை முத்திரம், இழுவை முத்திரை, கோப்பு. இதுல எது ஆன்சரா வரும்னு பாருங்க. கோப்பு அப்படிங்கிறது தான் ஃபைல். கோப்பு தான் ஃபைல். சரியான ஆன்சர் இதுதான். அப்போ மடிப்புத்தாள்னா என்ன சார் அப்படின்னா, மடிப்புத்தாள்னா ஃபோல்டு பேப்பர், ஃபோல்டடு பேப்பர்னு கூட சொல்லலாம், ஃபோல்டடு பேப்பர். மைப்பொதி, இழுவை முத்திரை, இது ரப்பர் ஸ்டாம்ப். மைப்பொதிங்கிறது ஸ்டாம்ப் பேடு. மைப்பொதிங்கிறது ஸ்டாம்ப் பேடு. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுல இருந்தா கண்டிப்பா இன்னொரு கொஸ்டின் வரும். கலைச்சொல்லிற்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. இன்ஃப்ராரெட் ரேஸ், விண்வெளி கதிரா, புறச்சிவப்பு கதிரா, அகச்சிவப்பு கதிரா, புற ஊதா கதிரா? இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாமா? அகச்சிவப்பு கதிர்கள். அப்போ விண்வெளி கதிர்னா என்ன சார்னா காஸ்மிக் ரேஸ். விண்வெளி கதிர்னா என்ன? காஸ்மிக் ரேஸ். புற ஊதா கதிர்கள்னா அல்ட்ரா வயலட் ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஓமை கூறும் பொருளை தெளிக. 44வது வினா. உள்ளங்கை நெல்லிக்கனி போல, அப்போ இதற்கு எது ஆன்சரா வருங்கிறத கண்டுபிடிங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா தெளிவு. இன்னொன்னு இருக்கு வெளிப்படைத்தன்மை, வெளிப்படைத்தன்மை. அடுத்தும் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுகள். உயிரும் உடலும், உடலும் உயிரும் போல. எது ஆன்சரா வரும்? இதுக்கு ஓமையா எது கூறலாம் அப்படின்னா வேற்றுமையா, ஒற்றுமையா, நம்பிக்கையா, உண்மையா? அப்படின்னா உடலும் உயிரும் போல அப்படின்னா ஒற்றுமை. உடலும் உயிரும் போலனா ஒற்றுமை. 46வது வினா. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல். தாமரை இலை நீர் போல, தாமரை இலை நீர் போல. அப்ப தாமரை இலை நீர் போலனா என்ன வரும்? தாமரை இலை மேல் நீர் ஒட்டாது, பாதுகாப்பின்றி அலைதல், செல்வத்துடன் வாழ்தல், ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல். அப்ப இதுல எது ஆன்சர் வரும்? ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல். இதுதான் ஆன்சர் வரும். ஆப்ஷன் பி.
எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. இதுல எது இது ஆன்சரா வருங்கிறத கண்டுபிடிங்க. தன்வினை தொடரை கண்டறிக. தன்வினை தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 4 ஆப்ஷனுக்கும் வந்து என்னென்ன வினை வரும் அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அவனை திருந்தச் செய்தான். அவனை திருந்த செய்தான். அப்போ இன்னொருத்தரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் வந்து திருத்திருக்காங்க. அப்போ இது என்ன வினைன்னு இருக்கும், பிறவினை. அவன் திருந்தினான். அவன் திருந்தினான். அப்போ இது என்ன அப்படின்னா இதுதான் தன்வினை. அப்பா சொன்னார். அப்பா சொன்னான்ங்கிறது என்னது, செய்வினை. அப்பா சொன்னார்ங்கிறது செய்வினை. ஸ்கூல் புத்தகத்தில் தான் இருக்கு. மிகவும் முக்கியமான வினா. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். வி பி செய் பண்ணு இதெல்லாம் வந்தாலே என்ன வினான்னு சொல்லி என்ன வினா வினை அப்படின்னு சொல்லுவோம், பிறவினைன்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து பிறவினை. சரிங்களா. அடுத்து தன்வினை தொடரை கண்டறிக. பந்து உருட்டியது. பந்து உருண்டது. பந்து உருட்ட வைத்தான். உருட்டிய பந்து. இதுல எது ஆன்சரா வரும் பாருங்க. தன்வினை தொடர் தானே கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு எது ஆன்சரா வரும்னா ஆப்ஷன் பி, பந்து உருண்டது. பந்து உருட்ட வைத்தான் அப்படிங்கிறது என்னது, பிறவினை. நாற்பத்தி 49வது வினா. ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம் கேட்டிருக்காங்க. செயற்பாட்டு வினை வாக்கியமா, செய்வினையா, தன்வினையா, பிறவினையா. இதுல படு, பட்டது, படு பட்டது, அதுக்கப்புறம் போனது, ஆயிற்று, உண்டு, இதெல்லாமே வந்துச்சு அப்படின்னா என்ன என்ன வரும் அப்படின்னா செயற்பாட்டு வினைங்கிறது வரும். இங்க என்ன வந்திருக்கு, பட்டதுன்னு வந்திருக்கு. அப்போ பட்டதுன்னு வந்தாலே என்ன போடுவோம், செயற்பாட்டு வினை தொடர்ந்து போடுவோம். 50வது வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. துவ்வாமை என்னும் சொல்லின் பொருள் வறுமை. இதற்கு சரியான வினாவை எது அமைந்திருக்கும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்துட்டு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நான் வந்து ஆன்சர் சொல்லிடுறேன். ஆப்ஷன் சி, துவ்வாமை என்னும் சொல்லின் பொருள் யாது. இதுதான் சரியான வினா. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இதோட 50 கொஸ்டின்ஸை நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லையும் வந்து 50 கொஸ்டின்ஸாக பார்த்து நம்ம வந்து இந்த டெஸ்ட் சீரீஸை, ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.